சாரி ஃப்ரெண்ட்ஸ். 10 திருவிழாவிலுமே திருப்பலி தினமும் இருந்தது. அதனால தினமும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பரா இருந்து. எங்க ஊர் திருவிழா எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வானரே குழந்தைபிள்ளை ஏன் வரலன்னு நிறைய பேர் கேட்காத. போன இன்டர்வியூலயே குழந்தைபிள்ளை வரலையா? என்ன காரணம்னு சொல்லிருங்க. அது வந்து குழந்தைபிள்ளை மாசமா இருக்குதுல்ல. அதனால தான் எல்லா இன்டர்வியூலயுமே கலந்துக்கிட முடியல. இப்போ அவ ஹாஸ்பிடல்ல கிடக்க குழந்தை பிறந்துச்சு. அதனால வர முடியல பூ. அதனால அந்த வீடியோ சீக்கிரம் வரும் பாருங்க பூ. எங்க ஊர் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தம்பி ஜாகரி தியான எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளோடி அலைஞ்சு சுத்தி தெரிஞ்ச வீடியோ கடைசியில வருது பூ. மறக்காம பாத்துருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பூ. அப்பதான் திருவிழா எப்படி இருந்துச்சுன்னு புரியும், நல்லாவும் இருக்கும். அங்க தேனருக்கு போனதுல ரஜிபாபா ஃபேமிலி தான். எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தேன் எவ்வளவு கிடைச்சதுன்னு நான் சொல்ல விரும்பல. நானும் அதை சொல்ல விரும்பல. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். 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 இயேசுவே உமக்கு நன்றி. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
போனது இதை பாரு, அந்த இதை மாதிரி இதை மாதிரி எது நல்லா இருக்கு மாதிரி. லைஃப் ஸ்டைல்ல போட்டு விடலாம்ல. இப்படி பண்றீங்களேடா. போய் அப்படியே சாப்பிடுற இடத்துல போய் எடுத்து போ. அதே மாதிரி தான் சுத்தி சுத்தி போயிடுது. தூக்கிட்டு வந்துட்டாங்க மலைய. வந்து கொடுங்க. அங்க ஒரு பெட்டியை தலையில கவுத்திட்டு போறாங்க. என்னடா இது மழை இந்த வருஷம் வராது போல நினைச்சு இருந்தோம். 10ஆம் தெருவுக்கு வெளுத்து வாங்கிட்டு பாருங்களா. சரியான மழை 2 மணி நேரத்துக்கு மேலேயே நின்று பெஞ்சிட்டு இருந்து. அவ்வளவு மழை பெஞ்சாலும் யாருமே போகல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாமா, நனைஞ்சிட்டே அப்புறம் பதிவுக்கு போற வரைக்கும் பின்னாடியே தான் போனாங்க. இந்த திருவிழா ரொம்பவே நல்லா இருந்தது. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்யும் போது எடுத்துட்ட வீடியோவை.
நல்லா இருக்கு. அப்பா எங்க? இவங்கதான் ரஜி பாப்பாவோட அண்ணா அண்ணி. அப்புறம் திருவிழால போட்டிகள்ல நடந்துச்சு फ्रेंड्स. ரஜி பாப்பாவோட அண்ணா அண்ணி எல்லாம் கூட கலந்துட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் இதுல வருது. அவன் தான் நிறைய சீட்டை எடுத்து வச்சிருக்கான். அப்படி தெரியல எங்கால அப்படியே ஒன்றும் விசேஷமான ஆள் இல்லையே. இல்ல யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஜெயிக்கவெல்லாம் நீ பாப்பா இந்த இதுல போட்டியில. எங்களுக்காக இப்பதான் இந்த பொறுமையா இருக்கிற புத்தி வந்துருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் அந்த போட்டில ரஜி பாப்பாவோட அண்ணி ஒரு ஹீரோ பென் வின் பண்ணாங்க. ரொம்பவே திருவிழா செம சூப்பரா போச்சு फ्रेंड्स. வீடியோல எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நம்மளே எடுத்துருக்கோம். ஃபைனல் ரிட்டன் தள்ளுறதுக்கு ஆள் பத்தல.
எனின் யார் யாருக்கும் ஆண் என்று அமையாது ஒழுக்கு. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை எழுப்பத்து வேண்டும். பணுவர் துணைவர் துறந்தார் பெருமை துணை கூறி நயத்து இருந்தார் எண்ணி கொண்டற்று. இரும வகை பிறந்து ஈண்டாரும் போன்றார் பெருமை பிறங்கிற்று உலகு. ஒரு நன்னம் தொட்டியான் உறைந்து காப்பான் வருணனும் வைப்பிற்கோர் விட்டு. ஐந்தவிச்சான் ஆற்றல் அகல் விசும்பல் ஆர் கோமான் இந்திரனே சாலுங்கரை சேர்க்கரை செய்வார் பரியார் சிறையர் சேர்க்கரை செய்கலாதார். சுவே ஊழி ஊர் ஓசன் ஆற்றம் என்று ஐந்தின் வகை திரைவான் கட்டே உலகு. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டுவிடும். குணமென்னு கொன்ற நின்ற வெகுளி கடமையும் காத்தல் அரிது. வருட காலமாக இந்த மேடையில் இசை நிகழ்ச்சிகளை நடத்தி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் புனித சூசையப்பர் இளைஞர் அணியை சார்ந்த இளைஞர் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைத்து மக்களும் ஆலயம் முன்பு வருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஐயா மச்சான் துண்டு போத்துக்கங்க மச்சான். மச்சான் அவசரப்படாத. எங்கடா இருக்கு மச்சான்? பார்த்து துண்டு பத்திரம். சி நீங்க பத்திரம் கண்ணதாசன் கவிஞன் மாதிரி பார்த்துட்டேன். ஆமா சின்னதெல்லாம் இருக்கு. என் கணக்கு தெரியும். ஐயோ உள்ள இருந்து தேனிலாம் வெளியே ஆமா கண்டுபிடிச்சாச்சு. வெளியே வருது. இல்லடா சின்னதுடா மேல வரைக்கும் இருக்கு. எது மேல ரெண்டா இருக்கு. அடியில இருந்து சின்னது இப்பதான் வைக்க ஆரம்பிச்சது. என்ன பண்ண போறீங்க? அப்படியே மறுபடியும் இன்னும் அடுத்த மாசம் வந்து எடுத்தா கரெக்டா இருக்கும். உள்ள போடா. உள்ள காமிடா. அதுல தேனி இருக்குது. இங்க இருந்து பார்த்தா தெரியுது. தேனியை காமிடா. அது கூட காமிடா. இங்க இந்த கேப்ல காமிடா. அதான் காமிச்சிட்டு இருக்கேன். இப்போதான் தேனிக்கு கோபப்படும். போட்டு மலிக்கிறோம் பார்த்துடுங்க. டக்குன்னு வாங்க. இன்னொரு ஆள் பிடிச்சி இழுத்து தான் டக்குன்னு வரோம். இல்லை தேனிக்கு கலைய ஆரம்பிச்சு ஒரு பையன் இருக்க மாட்டேன். வீடியோ நீங்க எதுக்கு அடிச்சு? நானே கடிப்பேன். சின்னதெல்லாம் இருக்கு. சின்னதாக பெருசா தேனை குடிக்கிறதுலாம் பிடிச்சி எடுங்க.
எல்லாம் அதில் தான் உட்காந்துருக்கு. களைஞ்சிட்டு எல்லாம் அதில் தான் இருக்கு. எல்லாம் அதில் தான் உட்காந்துருக்கு. நம்ம கேன் இருக்கும் இதில். ஆனால் மேல் தாடல கொஞ்சம் எல்லாம் முள்ளு குத்திர மாதிரி கையில் கீழே வந்துடும். மேலேருந்து எடுக்க தெரியல. எனக்கு உள்ளே போய் கை விட்டு எடுத்துடலாம். நீ அட்டாக் பண்ணுது. இப்போ களையாது, மறுபடியும் அதில் உட்காரோம். பெரிய ஈஜா இது. ஏன் நிறையா தான் இருக்கும். இது உனக்கு இங்கேருந்து பார்க்க சரியாக தெரியல. தீவன் இந்த அறுவாடை போட்டியில் ஏய் இந்த அறுவாடை கொஞ்சம் மாதிரி இருக்கு போட்டியில் இல்லை கையில் விட்டுற போது பார்த்து கம்போட கையில் பார்த்து கம்போட முக்கியம். இந்த வரலாறு முக்கியம். இந்த மாதிரி கம்பு முக்கியம். இந்தா நீ கோணி பேப்பி நல்லா தான் இல்லை பேண்ட் உருவி கீழே வந்துடும்ல இருக்க. பெல்ட்டு போட 28 உங்களுக்கு சைஸு? ஆமாம் எனக்கு 32 வந்துச்சு. இப்போ நான் 30 போட்டிருந்தேன். 32. ரொம்ப கலைக்கிறானே, வீடியோ எடுக்க முடியாது போல. இல்லை அவன் தலையில் போடு இந்த துண்டை. நீ தூரப்பா இந்த போட்டுக்க. நீ ஓடியா போட்டுக்க. உங்களுக்கு கட்டப்பை கொடுத்தானே. கட்டப்பை நான் கொஞ்சம் வாட்டி விட்டுலாம். தீப்பிடி பிடிச்சானே தீ பிடிக்க போவேன். புகை தானே போட போகிறோம். பந்தம் ரெடி பண்ணிருட்டா வேண்டாம். இந்த இதை குச்சியில் தான் ரெடி பண்ணணும். தீப்பிடி இருக்கா அழகா இருக்கு. ஏதாவது ஒரு தேனிச்சு பிடிங்களா? ஏய் உள்ள கை விட்டு இழுத்துறா. டக்குன்னு இழுத்துறா. அப்புறம் பிரச்சனை அவன் கிட்டே போக பக்கத்துல தான் இருக்கு. எவ்வளோ தூரம் போனே இருக்கு தெரியுது. பயப்படுறாங்களா? கம்முன்னு இருங்க. சுத்திக்கல சட்டை கையை முதல்ல இழுத்து விடு ஃபுல்லா. அருவா கையில வெட்டிடும். ஆமா அது இழுத்து விடலாம்ல. ஆமா சட்டை கையை ஃபுல்லா இழுத்து விடுங்களா. ஆமா டேய் கை சட்டை ஃபுல்லா போட்டு சேஃப்டி முக்கியம். கையில போட்டா பரவாயில்ல, அவனும் செய்யாது. மூஞ்சில தான் வீங்கிரு. அருவால போட்டில பனியன் போட்டு வந்திருக்காங்க. தடம் தெரியும். வரலாறுல இடம் பிடிக்க நிறைய கலந்து ஒரு விட்டு ஓடிடணும். இப்படி ஓடிடலாமா? வழி இருக்கா? ஆமா டப்பா கப்பா எதாவது எடுத்து வரலையா? வெறும் பையில அள்ளி போட்டு கொண்டு சரி போடா போய் டப்பா கப்பா எடுத்து போடு. தீப்பிடி எப்படி எடுத்துடியா? ஓடி சீக்கிரம் ஓடு. ஒரு டப்பா எடுத்துடியா. சீக்கிரம் ஓடியா. அஜய் குதிச்சு ஓடுல. இல்ல தெளிச்சு ஓடு. இல்ல குதிச்சு ஓடுல. முள்ள இருக்கு. போ நிறைய ஓடுறானே வச்சிருக்கோம். சாமி நம்மள கட்டையில வைக்கும். நம்ம எடுக்கிறதுல தேங்காய் வச்சிருக்கேன். அதான பாக்கேன். தம்பி கலத்தான். ஏய் கலச்சி விடு. குத்தி விடு போட்டு. கம்ப போட்டு குத்தியா கையை வச்சு குத்த முடியா? அப்பா அவ்வளவுதான். கட்டப்பை முக்கியம். வாங்க ஓடிடுவோம். எல்லாம் அட்டாக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா காட்டுக்குள்ளே தேனை தேடி போயிட்டுருக்கோம். ஆயிரத்தி 1999 அப்புறம் இப்போ தான் இந்த இடத்துக்கு வரோம். சுற்றி பார்த்தீங்கன்னா இது ஒரு அடர்ந்த காடாக இருக்கும், வீடே இருக்காது. சும்மா வாக்கிங்க்கு வந்தீங்களோ? கிணறு கிடக்கும் பார்த்துக்கோங்க. இது எந்த அளவு பக்கம் கிடக்குது இல்லை கிணறு? கிணறு இந்த பக்கம் கிணறு மொட்டை கிணறு ஒன்று உண்டு. இதாக கிடக்கு, இதாக இருக்குது. அதான் மாமா அது கிணறு பொழுது. ஆமாம் கிணறு அது ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்குது. கிணறு அந்த சைடில் வெளியே வரோம், இங்கே வராது. செடியை வெட்டி போட்டோம் கிணறு மாதிரி இருக்கு.
பள்ளமாக இருக்குடா. பள்ளம் இல்லை, செடி அந்த புடிங்கி போட்டுருக்கா, அதான் பள்ளமா. இந்த இடத்தில் முள் நிறைய குத்தும். பாய் பூ.